வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் குக் வித் கோமலி சீசன் 4ல் சிவாங்கி செஞ்ச ஆந்திராவோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபியான பூத்தரேக்குலு அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்லேயோ அல்லது கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா மையாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தேவைப்பட்டதுன்னா அடுத்ததை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் மையாக அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்ச மாவெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அகலமான பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்கன்னா ஒரு மண்பானையை விறகடுப்பு மேலே கவுத்தி போட்டு செய்வாங்க. நம்மளுக்கு அந்த வசதி இல்லைங்கிறதுனால நான் இன்றைக்கி தவாலையே தான் செஞ்சு காட்டுறேன். தவாலை கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற மாவில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதை நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி தவாலை நல்லா தேய்ச்சி விடணும். ஒரு 5 செகண்ட்லேயே அது நல்லா கிறிஸ்பாக வந்துடும். அதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். பூத்தரேக்குலு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்லிசாக தான் இருக்கும். தவாலை கிளாத்து போட்டு செய்ய உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ப்ரஷ் வச்சுட்டு கூட நீங்கள் தவாலை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா மெல்லிசா அழகாக வரும். இந்த ஸ்வீட்டில் வைக்கிறதுக்காக ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணணுங்க. அதுக்காக நான் இன்றைக்கி சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடர் சுகரில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கலாம். பக்கத்துலேயே நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூத்தரேக்குலு அந்த ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் பவுடர் சுகர் நல்லா தூவி விட்டுக்கலாம். கூடவே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா இந்த ஓரங்களெல்லாம் நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஆந்திரா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பூத்தரேக்குலு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு சுருள் போலி மாதிரி தாங்க இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.